வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மிதுன ராசிக்கான வக்கர பெயர்ச்சி பலன்கள் ஜூலை 26 டிசம்பர் 10 வரையிலும் 4.5 மாத காலங்கள் மிதுன ராசிக்கான சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனி வக்ரமும் நல்ல இடத்துல தான் இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி கிரகம் மிதுனத்துக்கு நட்பு கிரகம் தான், புதனுக்கு நட்பான கிரகம் தான். அதனால நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் இந்த இதில் எதிர்பார்க்கலாம். குருவும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார். குரு பயிற்சி ஆகி குருவும் தனஸ்தானத்தில் இருக்கார். சனியும் 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ வக்ரமாகி 9க்கு வருது. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் எல்லா காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதனால உங்களுக்கு எந்த தடையும் இனி இருக்காது. பொதுவாகவே ஜாதக ரீதியாகவும் சரி, கோச்சார ரீதியாகவும் சரி, ஜென்ரலாக ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பொதுவாக இந்த காலங்கள் ஒரு நல்ல அருமையான காலம், ஒரு பொற்காலமான காலம். ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லுங்கள். இப்போ 58 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகிறோம்ல, அது மாதிரி இந்த 50 வயசு 52 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு இனி இருக்கும் காலங்கள் ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாகவும் சரி, குரு வந்திருக்க இடமும் சரி, நல்லா ஒரு மாற்றத்தில் இருக்கும். இதிலே அவங்களுக்கு ஒரு புதன் தசையோ இல்லை ஒரு குரு தசையோ இப்படி சுக்கிர தசையோ நடந்துச்சுன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்றங்களை அவங்க எதிர்பார்க்கலாம். இப்போ ரொம்ப வருஷம் அவங்களுக்கு திருமணத்துக்காக போராடிட்டு இருந்தால் கூட இப்போ டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஏதாவது பணங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நடக்கும். சனி கிரகம் இப்போ உங்களுக்கு யோக பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கார். மற்ற ராசியில் இருக்கிற மாதிரி 7.5 சனியாவோ, அஷ்டமத்து சனியாவோ, அர்த்தாஷ்டம சனியாவோ இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலை இல்லை. அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். உங்களுக்கு சனினால் மாற்றம் தான், நல்ல ஒரு மாற்றம் தான் வரும். அப்போ நமக்கு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்திலையும் பொதுவாக சனி கிரகம் நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ 3, 6, 11 இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். இல்லை மற்ற இடங்களில் இருந்தால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பலன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 8ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இடத்துல இருக்குதுன்னா அந்த பலன்கள் கம்மியாகும். அப்போ நமக்கு மற்ற பலன்களும் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கும்போது அந்த கிரகம் 8, 12 இது 8ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஜாதகத்தில். அந்த இடத்துல அந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு சாபம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்னா முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம்னு சொல்லி சாபத்துக்கு தொடர்புடைய கிரகம் சனி கிரகம். அப்போ அந்த சனி அந்த கிரகத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நன்மை செய்ய விடாது. அப்போ நம்ம ஜாதகத்தில் பொதுவாக நமக்கு சாபம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த சாபத்தை இருந்தால் சாபத்தை நிவர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம தான் பொதுவாக இப்போ லைவில் வக்ர பயிற்சி சொல்லும்போது இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மெட்டீரியல் நம்ம தான் வச்சுருக்குறோம், வேறு யாருமே இல்லை. பொதுவாக சொல்கிறது ராசி பலனில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கம்பாங்க. நாங்கள் அந்த பரிகாரத்தவே சரி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம். அப்போ அந்த பரிகாரம் பண்ணுலேருந்து அவங்க வாழ்க்கை தரம் உயரும். அப்போ பரிகாரங்கிறது உண்மை தான், தோஷங்கிறது உண்மை தான், தடைங்கிறது உண்மை தான். இதெல்லாம் தடைக்கு காரணமான கிரகம் எது அப்படின்னா சாபத்துக்குரிய கிரகம் சனி. அப்போ நமக்கு சனியால் சாபங்கள், கடன்கள், நோய்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சாபம் இதெல்லாம் நோய் உருவாகிறதுல அதுலேருந்து விலகிறதுக்கு என்ன ஆகுனா, சனி நல்ல இடத்துக்கு வரும்போது 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் இந்த சனி வரும்போது நமக்கு பணம் கைக்கு வரும். அப்போ அந்த பணங்கள் கைக்கு வரும்போது அப்போ நல்லபடியாக நமக்கான சாபங்கள் இருக்கான்னு நம்ம ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். சாபம் வெளியில் போன அடுத்த செகண்ட் சனி யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது உண்மை. எப்போ ஒரு தோஷம் உடம்பை விட்டு வெளியேற போகுதோ அப்போ அந்த யோகங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தோஷமும் சாபமும் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கிறது இல்லை. நிறையா நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம். இது எதனால பெண்டிங் ஆகுதுன்னு சொன்னால் அதோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். சாபத்தின் ஒரு பக்கம் சாபம் இருக்கும், இன்னொரு பக்கம் தோஷம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாபத்தை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்போம், இன்னொருத்தர் தோஷத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இது ரெண்டும் இப்படி ஒரு லாக்காக இருக்கிறதுனால நமக்கு திருமணத்துக்கான வாய்ப்பே வெளியில் வர முடியாமையே உள்ளே உட்காந்துருப்போம். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நமக்கு கடனில் அப்படியே மாட்டிக்குவோம். நம்ம நார்மலாக கடன் வாங்கியிருப்போம், அது எப்போ வாங்கலாம் வேணாமா என்னன்னு யோசிக்க மாட்டோம். பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சவனே பணம் கொடுக்குறான்னு டக்கு நம்ம பணம் வாங்கியிருப்போம். பணம் வாங்கும்போது நேரங்காலங்கள் பார்த்து தான் வாங்கணும்னு நமக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுதா, வாங்கினா திரும்ப கட்ட முடியுமாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம கடனை வாங்கணும்.
அதெல்லாம் பார்க்கணும். பார்க்காம கடனை வாங்கிட்டு நமக்கு இந்த கடன் ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம் திருமணம் நடக்கலை, இன்னொரு பக்கம் குழந்தை கிடைக்கல, இந்த இதே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சாபத்தின் பிடியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் நமக்கு கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், கடன் குறையாது. இதெல்லாம் நம்ம ஜாதகத்திலேயே இருக்கும், அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஜாதகத்தை கண்டுபிடிச்சி சாப நிவர்த்தி ஆகிட்டா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒரு தொழில் நடத்தணும், அந்த தொழிலில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தொழில் நடத்தலாம். இதெல்லாமே நம்ம பார்த்து செய்யணும். அப்போ பார்த்து செய்யும் போது தான் நமக்கான ஒரு வெற்றி நம்மளை தேடி வரும். அப்போ சனி கிரகத்தினால நன்மையும் உண்டு, கெட்டதும் உண்டு, நல்லதும் உண்டு. அப்போ நன்மையை வர வைக்கணும்னா கிரகத்தை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அப்போ சனி கிரக வழிபாடு நம்ம ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சனி நமக்கு நன்மை செய்யறதுக்கு காத்திருக்கும். ஆனால் ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னா சாபம் உள்ளவனுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சனி விலகிடும். இதுதான் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் ஆப்போசிட்டாக வருது அப்படின்னு சொன்னால் நமக்கான யோகத்தை ரெடியாக இருக்கும், அந்த யோகம் வேலை செய்யலை அப்படின்னா சாபம் இருந்துச்சுன்னா அந்த சாபத்துக்குரிய கிரகம் சனி அந்த யோகத்தை கொடுக்காம தடுத்துரும். அப்போ ஒரு ராசியில் அந்த கிரகம் எப்படின்னா 7.5 சனியாவோ, அஷ்டமத்து சனியாவோ, அர்த்தாஷ்டம சனியாவோ அந்த சனி வருது பார்த்தீங்களா? அப்போ இந்த 3, 7, 8ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் தடுக்கும். அப்படியே நம்மளை மீறி அவர் செஞ்சிருவாரான்னு தடுக்கும். அதுக்காகத்தான் அந்த சாபம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த சாபம் இல்லை அப்படின்னு சொன்னால், சனியால் சாபம் இல்லைன்னா மற்ற கிரகங்கள் திருமணத்தை நடத்தி வச்சிடும், திருமணம் நடந்துடும். அந்த சாபம் இருக்கிறதுனால தான் திருமணமே நடக்கிறது இல்லை. 40 வயசானாலும் 45 வயசானாலும் திருமணம் நடக்கிறது இல்லை. அவங்களுக்கு உண்டான உடல் பாதிப்புகள் அதிகமாகிறது, கடன்கள் அதிகமாகிறது, மன உளைச்சல் அதிகமாகிறது எல்லாமே இந்த சாபத்தினால தான். அப்போ நம்ம அந்த கிரகத்தோடைய சாபம் இருக்க வரையிலும் கடனே அடைக்க முடியாமல் இருப்போம். கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். சாபம் இருக்கும்போது சனி கிரகத்துடைய தாக்கத்தினால கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கிரகத்துடைய சாபம் இருக்கும்போதுன்னா உடம்புல நோய் ஒரு பக்கம் வந்துடும். எப்போ கடன் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், நோய் எப்போ வருது அப்படின்னா இந்த கிரகத்துடைய சாபத்தோடைய தாக்கம் உடம்புல அதிகமாக ஆக கடன் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்புல நோய் வந்துடுது. கடன் இருந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரு, சுகர்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியல. அப்போ அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ நம்ம எப்படி மாத்திரை வாங்கி சாப்பிட்டா தலைவலி குறையிற மாதிரி நமக்கான சாபங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாபம் விலகி நம்ம தொழில் மூலியமாக நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நமக்கு திருமணம் கிடைக்கும், ஒரு நல்ல வரன் அமையும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை பார்க்கறதே இல்லை. நமக்கான சாபங்கள் இருக்கான்னு நம்ம அதை பார்க்காம கோச்சார ரீதியாக மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன நினைக்கிறோம், எனக்கு கோச்சார ரீதியாக நடக்கும்போது எனக்கு நல்லது சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதவே தான் சொல்கிறேன் சார், நல்லா இருக்குது நடந்துடும், நல்லா இருக்குது நடந்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அடிப்படை ஜாதகத்தில் பலமாக கிரகங்களுடைய சாபமும் தோஷமும் இருக்கும்போது அவங்கனால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போகுது, அவங்க நினைச்சது நடக்க முடியாமல் போகுது. எல்லாத்துக்குமே அப்படி இல்லைங்களே, எல்லாத்துக்கும் நடக்கிறவங்களுக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நடக்காமல் இருக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்குது, நடக்காமல் இருக்கிறது இல்லை. அப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய பலவீனம் உடம்புல அதிகமாக இருக்கும், ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால கிரக தடை இருக்கனாலும் திருமணம் நடக்காமல் இருக்குது. இதுதான் காரணம். இன்னொன்று என்ன காரணம்னா அந்த ஏஜுங்கிறது மாறும்போது நம்ம வாழ்க்கையில் இப்போ குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது, ஒரு 25 வயசில் மேரேஜ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 30 வயசில் 35 வயசில் மேரேஜ் பண்ணால் யார் பொண்ணு கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எல்லா விஷயத்துமே ஒரு லாக் உருவாகுது அப்படின்னா அந்தந்த வயசில் திருமணங்கிறது அந்த வயசில் நமக்கு நடத்தி வைக்கும் போது தான் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த பருவம் முடிஞ்சு நடக்கும்போது எல்லாமே மாறும். அப்போ நமக்கு ஒரு காலகட்டங்கள் வரும்போது அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த சப்போர்ட்டில் நம்ம கிரகங்களுக்கு அந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய பாதிப்பு இல்லாமல் நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்கிறது? எப்பயுமே கிரக சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம திருமணமே பண்ண முடியும். நமக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் 7.5 சனியோ அர்த்தாஷ்டமனியோ பற்றி கவலை இல்லை, அஷ்டமத்து சனி காலத்தில் மட்டும் நம்ம திருமணம் நடத்தக்கூடாது. அது என்ன தசைகள் நடந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம ராசியில் 8க்கு சனி வரும்போது நமக்கு திருமணம் தள்ளி வச்சிடணும்.
அப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் திருமணம் நடத்துனீங்கன்னா அடுத்தது வரும்போது உங்களுக்கு 9க்கு வரும்போது நல்லபடியாக நல்ல திருமணமாகவே அமையும். இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தோஷத்தை காமிச்சு ஒரு தோஷத்து மூலியமாகவே நம்ம வாழ்க்கை மாறிடுது. அந்த ஏஜ் மாறும்போது எல்லாமே மாறும், டோட்டலாகவே மாறிடுது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை பார்த்து சரி பண்ணிட்டோம்னா திருமணம் நல்லபடியாக அமைஞ்சிடும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு கோச்சாரத்தில் சனி கிரகங்கள் வக்கரமாகும் போது அந்த சனியால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அப்போ நமக்கு கிரக தடைகள் இல்லாமல் நல்ல யோக பலனை அனுபவிக்கணும்னா சனி கிரகத்துடைய சப்போர்ட் நமக்கு இருக்கணும். அப்போ அந்த சனி சப்போர்ட் நமக்கு வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த சனி கிரகத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னா, நமக்கு இப்போ ஒரு கோச்சாரத்தில் சனி வக்ரம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், நேராக திருநள்ளாறு போய் சனி கிரகத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது கோச்சாரத்துக்கு தான் நான் சொல்கிறேன், நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நன்மை நடக்கும். பொதுவாகவே நமக்கு சாபத்துக்குரிய கிரக சனின்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி சாபம் நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னு பார்த்தா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா சனி கிரகத்தினால நல்ல யோக அமைப்புகளை நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்போ நமக்கு உயர் பதவி கிடைக்கணும், வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சனி மூலியமாக இருக்கிற தடை விளைக்கிறோம். இப்போ எவ்வளவோ பேர் வேலை கிடைக்கலன்னு அலமோதுறாங்க, தொழிலில் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறதுனா அந்த கிரகங்களுடைய தலைவலி, இந்த கிரகத்துடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். கிரக சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். அப்போ இந்த சனி கிரகத்தை சப்போர்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ இந்த மிதுனத்துக்கு இப்போ நல்ல ஒரு காலம், ஒரு கிரகங்களுடைய சப்போர்ட்டான காலம். கோச்சாரத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு நிறைய நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி சாபங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதே மாதிரி என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆன்லைனில் அனுப்பலாம், நேர்லேயும் அனுப்பலாம். அப்படி வரும்போது உங்களுக்கான என்ன தோஷம் இருக்குது, என்ன சாபம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம், சரி பண்ணால் எப்படி காரியம் கைகூடும், எப்படி நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து செக் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ நல்லபடியாக அந்த திருமணம் நடக்கும். அது திருமணம் நடக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, இது எல்லாமே கிரகங்களுடைய சப்போர்ட்டினால தான். அப்போ நம்ம தொடர்ந்து வக்கர பயிற்சி சொல்லியிருக்கோம். மிதுனத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். அதே மாதிரி அடுத்தடுத்த ராசிக்கு தொடர்ந்து நம்ம கிரகங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறவங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.